ஹாய் ஒருவன், என்னடா இப்படி ஒரு கெட்டப்பில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பழசு மறக்கக்கூடாதுல்ல, ஓல்டு இஸ் கோல்டு இல்லையா? அதனால தான் பயப்படாதீங்க, மாற்றிடலாம். இது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இதிலே கண்டினியூ பண்ணலாம். பட் போடுறேன், ஸ்க்ரீனில் போடுறேன். பட் ஆனால் இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். ஓகே, சரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யங் ஸ்டெபிலிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் 7th யூனிட்டு ஒரு 5 மார்க்காக டெய்லி ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் போடுவேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. டெய்லி ஃபிசிக்ஸில் ஒரு 5 மார்க் வந்துடும். யங் ஸ்டெபிலிஸ்டிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஸ்லிட் எடுத்துக்கிறாங்க. 2 ஸ்லிட்டு வரைகிறேன். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லிட்டு எஸ்ஸுங்கிற சோர்ஸ்லேருந்து வருது. இது S1ங்கிற ஸ்லிட்டு, இது S2ங்கிற ஸ்லிட்டு. இங்கே Pங்கிற பாயிண்டில் போய் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நல்லா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் Oன்னு வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் Cன்னு வச்சுக்கோங்க, சென்டர் பாயிண்ட். இந்த ஸ்க்ரீனுக்கும் டபுள் ஸ்லிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் D. அதே மாதிரி O to P வந்து டிஸ்டன்ஸ் வந்து Y. இங்கே தான் நமக்கு டார்க்கு பிரைட்டு மாறி வரும். ஸோ இப்போ நான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம் D. ஸோ இப்போ நான் வந்து இங்கே பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறேன், இது Mன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன் இந்த பர்பெண்டிகுலர் லைன் போட்டேன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கொண்டு வரதுக்காக. ஏன்னா இதுக்கும் ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன், டெல்டா கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைனும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிளாக மாறிடுச்சு பாருங்கள். இதே ஆங்கிள் தீட்டா. அவ்வளோதான், டயக்ராம் முடிஞ்சு. இதை பற்றி ஒரு 4 லைன் எழுதணும். யங் ஸ்டெபிலிஸ்டிக் பேண்ட் வித்து தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் பேண்ட் வித்து, பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பேண்ட் வித்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா 4 லைன். லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்லிட் S1 S2 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ டிஸ்டன்ஸ் D, ஸ்மால் d. சரிங்களா? அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 slit and screen is capital D. சரியா? and the O is a central maxima, the P is any point on the screen, distance between P to O is Y. இது எழுத மாட்டிங்களா? இந்த பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சதெல்லாம் எழுத வேண்டாம். ஓகேவா? இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த 2 ட்ரையாங்கிள் பற்றி இங்கே எழுதிடுவோம். ஓகேவா? இந்த 4 லைன் எழுதினா போதும், வேறு எதுவுமே எழுத வேண்டாம். எக்ஸ்பிரஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ், பாத் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மேலே இருக்கோ, தெரிய மாட்டேதோ. பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் எழுதுகிறேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பெருசு மைனஸ் சின்னது. பாருங்கள், S2P மைனஸ் S1P. இப்போ நீங்கள் பாருங்கள், S1Pயும் MPயும் ஒன்று தானே, அதை இங்கே எழுதிக்கிறேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு S2P, S1P பதில் MP. அவ்வளோதான். இப்போ இந்த 2 இடத்துல ஜாமெட்ரி உங்களுக்கு தெரியும்ல, P வந்து பொதுவாக போயிடும். அப்போது S2M இப்படி எழுதலாம்ல, டெல்டா கிடையாது, S2. ஓகேவா? S2M. ஓகே, இது டெல்டா பாத் டிஃப்ரென்ஸ். இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது ஆங்கிள் என்னென்ன ஆங்கிள் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆங்கிள் வந்து S1 S2M, அது ஒரு ட்ரையாங்கிள். S1 S2M ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் PCO, இது ரெண்டுமே தீட்டான்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் S1 S2M. இதில் சைன் தீட்டா எடுக்கிறேன். ஏன் சார் சைன் தீட்டா எடுக்கிறீங்க? ஏன்னா சைன் தீட்டா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் சைன் தீட்டா. ஆப்போசிட்லேயும் இருக்குது, ஹைபாட்னியூஸ் இருக்குது வேல்யூ, ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் சைன் ஆங்கிள் வந்து சின்ன ஆங்கிள், அதனால் சைன் தீட்டா. ஆப்போசிட் வந்து என்னது? டெல்டா. ஹைபாட்னியூஸ் வந்து D. அப்போ D அப்படி கொண்டு போய்க்கலாம், D சைன் தீட்டா டெல்டா. இப்போ இந்த சைன் தீட்டா வந்து ரொம்ப ஸ்மால் ஆங்கிள் இல்லையா, அதுக்கு பதிலாக தீட்டான்னு போட்டுக்கிறேன். அப்போ D தீட்டான்னு மாறிடும், விச் இஸ் நெக்லிஜிலேட்டட் சைன் தீட்டா. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். இப்போது டேன் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் PCO, டேன் தீட்டா பார்க்கலாம். டேன் ஒரு சின்ன ஆங்கிள், அதுதான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் Y. அட்ஜசன்ட் வந்து என்னது? கேபிட்டல் D. டேன் தீட்டாவும் சின்ன ஆங்கிள், அதனால் இப்படி எழுதிக்கிறேன். அப்போ டேன் தீட்டாக்கு பதில் தீட்டா ஈக்குவல் டு Y/D. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏன்னா டெல்டா தானே வேணும். D இன்ட்டு தீட்டாக்கு பதில் YD/D. டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. டெல்டா ஈக்குவல் டு D இன்ட்டு YD/D. இதுதான் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த சைடு அழிக்கிறேன், ஏன்னா போர்டு இல்லையா, டிஸ்பிளேவாக இருந்தால் நம்ம வேறு இதுக்கு போயிருக்கலாம், வேறு பேஜுக்கு போயிருக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு டார்க்கு பிரைட்டு கண்டுபிடிக்கணும்.
அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த டயக்ராம்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிஷன் ஃபார் பிரைட், கண்டிஷன் ஃபார் டார்க், கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகே, இல்லைனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இங்கே ஒன்றுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து டெல்டா ஈக்குவல் டு என் லாம்டா. என்னன்னா 1 2 3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போது என் லாம்டா தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் டெல்டா. அப்போது டெல்டா ஈக்குவல் டு டிஒய் பை டி தானே ஆன்சர். டெல்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என் லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டி. ஒய் தான் வேணும், டி இப்படி போயிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு டி அப்படி மேலே வந்துடும். டி என் லாம்டா, டி கீழே வந்துடும் டி. இதுதான் நமக்கு ஆன்சர். கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் அட் பாயிண்ட் பி. ஓகேவா? ஃப்ரம் தி பாயிண்ட் ஓ. ஓகேவா? கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் இவ்வளோ தான். இது எழுதுனா போதும், வேறு எதுவும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒய்என்னு எழுதிக்கிறோம். ஒய்என் nth பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ என் லாம்டா டி பை டி ரெண்டும் ஒன்று தான் எழுதிட்டு, ஸோ இங்கே வந்து கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் அட் பாயிண்ட் பி அப்படின்னு இங்கே எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் எழுதிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. இதை டார்க் ஃப்ரிஞ்ச் எழுதிடலாமா? டார்க் ஃப்ரிஞ்ச் எழுதலாம். கண்டிஷன் ஃபார் டார்க், கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு 2n நான் என்ன எழுதணும் அந்த மாதிரி எழுதினா போதும். 2n - 1 லாம்டா பை 2. அப்போ டெல்டாவோட வேல்யூ என்னது? dy by d, சாரி dy by d ஈக்குவல் டு டெல்டா. அப்போ dy by d டெல்டா என்னது? 2n - 1 லாம்டா பை 2. இப்போ நமக்கு என்ன வேணும்? y தான் வேணும். அப்போ கேபிட்டல் டி மேலே போயிடும். 2n - 1 லாம்டா டி பை இந்த டி கீழே வந்து 2d. இதுதான் y. கண்டிஷன் ஃபார் டார்க் yn ஈக்குவல் டு 2n - 1 லாம்டா டி பை 2d. ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும்னு புரிஞ்சுதா? இப்படி கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிரைட்டு, அப்புறம் டார்க்கு, அப்புறம் பிரைட்டு, அப்புறம் டார்க்கு, அந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும். இப்போது நான் வரைஞ்சது புரிஞ்சுதா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேண்டு இது பிரைட்டு, இது டார்க்கு, இது பிரைட்டு, இது டார்க்கு, அந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும். இப்போது 2 அடுத்து பேண்ட் வித் கண்டுபிடிக்க போகிறோம். 2 consecutive bright fringes or dark fringes. 2 or more 2 consecutive bright fringes or distance between 2 consecutive bright fringes or dark fringes is called bandwidth. ஓகேவா? பாருங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய பிரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸும் அடுத்தடுத்து வர டார்க் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸும் அதுதான் பேண்ட்வித். பேண்ட்வித்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆன்சர் தேவை. ஓகேவா? எக்ஸ்பிரஷன் ஃபார் பேண்ட்வித் ஆனால் பேண்ட்வித்துன்னு போட்டால் போதும். பட்டாயகலம் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன சார் எழுதணும்? டெஃபினிஷன் எழுதி ஆகணும். டெஃபினிஷன் எழுதணும். அதான் நான் சொன்னேன், the distance between 2 bright fringes, 2 consecutive bright fringes or dark fringes is equal to is called bandwidth அப்படின்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு பிரைட்டுக்கு ஃபார் பிரைட்டுக்கு வந்து பீட்டா கண்டுபிடிக்கிறேன். அப்போ பிரைட்டுக்கு என்னது? என்ன ஆன்சரு? yn ஈக்குவல் டு என் லாம்டா டி பை டி. இதான ஆன்சரு. நமக்கு பேண்ட்வித்தோட ஃபார்முலா என்ன? yn + 1 - yn, பெருசு மைனஸ் சின்னது. அப்போ n-க்கு பதிலாக n + 1 போட்டுக்கலாம். n-க்கு பதிலாக n + 1, இங்கே n-க்கு பதிலாக n + 1. அப்போ லாம்டா டி பை டி மைனஸ் yn-ங்கிறது இதே தான். அப்போது n லாம்டா டி பை டி. இதில் எது காமனாக இருக்குது? லாம்டா டி பை டி காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ n + 1 - n கேன்சல், 1 × லாம்டா டி பை டி, லாம்டா டி பை டி. இதுதான் பீட்டா. ஓகேவா? ஸோ இடம்பத்தில் இது அழிச்சிட்றேன். இதுதான் பீட்டா. ஓகே, அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி பை டி. பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு பேண்ட்வித் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நான் எப்படி எழுதணும் அந்த மாதிரி எழுதினா போதும். அடுத்தது ஃபார் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு பேண்ட்வித் டெஃபினிஷன் எழுதியாச்சு. பீட்டா ஈக்குவல் டு yn + 1 - yn. ஓகே, பீட்டா ஈக்குவல் டு yn + 1னா இங்கே n-க்கு பதிலாக n + 1 போடணும் டார்க்கில். அப்போ 2 × n + 1, ஓகேவா, -1 ப்ராக்கெட்
லாம்டா டி பை டி. yன்ங்கிறது அதே தான் 2n-1 லாம்டா 2d. ஓகேவா? இதில் எது காமனாக இருக்குது? லாம்டா 2d காமனாக இருக்குது, லாம்டா பை 2d காமனாக இருக்குது. அப்போ லாம்டா பை 2d d பை 2d காமனாக எடுத்துக்கலாம். 2 உள்ளிட்டு பண்ணு 2n + 2. ஓகேவா? 2n + 2. அடுத்தது -1. அடுத்தது இந்த இடத்துல -2n + 1. ஸோ +1 -1 கேன்சல், இந்த 2 இந்த 2n கேன்சல், இந்த 2 கேன்சல். அப்போ பாக்கி பீட்டா = லாம்டா டி பை டி. இதுதான் பேண்ட்வித் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டில் வேணால் கன்க்ளூஷன் எழுதிக்கோங்க. பேண்ட்வித் ஃபார் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. ஓகேவா? இதுக்கு கண்டிஷன் ஃபார் கிளியர் அண்ட் ப்ராட் ஃப்ரிஞ்சஸ், அதாவது நல்ல ஒரு ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லி ஒரு 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேவ்லென்த் வந்து சின்னதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்லிட்டு டபுள் ஸ்லிட்டு வரைஞ்சோம்ல, டபுள் ஸ்லிட்டு ரெண்டுமே க்ளோஸராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் டி, ஸ்மால் டி. அப்புறம் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்திங்கன்னா நல்ல டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து வருங்கிறாங்க. அது வந்து தனி 3 மார்க் படிச்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த டபுள் ஸ்லிட் டயக்ராம் போட்டு 4 லைன் எழுதிக்கணும். எழுதிட்டு பாத் டிஃபரன்ஸோட எக்ஸ்பிரஷன் போட்டு டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சிரு. டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு கண்டிஷன் ஃபார் பிரைட்டு அதுக்கு நான் போட்ட மாதிரியே போட்டு லாஸ்ட்டில் ஹென்ஸ் இட் இஸ் கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சர் அட் பாயிண்ட் P அப்படிங்கிறது எழுதிருங்க. ஃப்ரம் பாயிண்ட் 1. அடுத்த டார்க் ஃப்ரிஞ்சு போட்டுருங்க. டார்க் ஃப்ரிஞ்சுக்கு போட்டு இட் இஸ் கால்டு கண்டிஷன் nth டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார் பாயிண்ட் P அப்படின்னு எழுதுங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் பேண்ட்வித்னு சொல்லிட்டு பேண்ட்வித்தோட டெஃபினிஷன் எழுதுங்க. பேண்ட்வித்தோட டெஃபினிஷன் 2 consecutive distance between bright fringes or dark fringes is called bandwidth. அது எழுதிட்டு இந்த பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த டார்க் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். போத் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் பேண்ட்வித் இஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படிங்கிறது இங்கே எழுதணும். இந்த எழுதினாலே போதுமானது 5 மார்க் கிடச்சிரும். யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.